ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சீரிஸ். இந்த சீரிஸில் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன சப் டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாவை செக்யூராக ஸ்டோர் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் அஸ்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபைல்ஸு, இமேஜஸ், வீடியோஸ், டேட்டாபேஸ், ஸோ இது எல்லாமே நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜில் செக்யூராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் அஸ்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 5 டைப் இருக்குது. பிளாப் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், கியூ ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, இமேஜ், ஃபைல்ஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு, இமேஜஸ், ஸோ இதெல்லாமே வந்து பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பிளாப் ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேர்டு லொக்கேஷன். இப்போ நம்ம கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்டு சர்வர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைல் ஸ்டோரேஜை வந்து இதில் ஆக்சஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கியூ அப்படிங்கிறது நமக்கு மெசேஜிங் கான்செப்ட்டுக்கு, அதாவது கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து இதை அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த கியூ ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேபிள் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நோ எஸ்கியூஎல் கீ வேல்யூ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் தனியாக ஒரு செக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செக்ஷனில் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ஸில் இருக்கிற டிஸ்க்கு தான் வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிளாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் தான் பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ், பேக்கப், இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த பிளாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. இந்த பிளாப் ஸ்டோரேஜில் நமக்கு 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னா, பிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்பன் பிளாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேஜ் பிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிளாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளாப் அப்படிங்கிறதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்குவோம் அப்படின்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்குவோம். இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த அப்பன் பிளாப் அப்படிங்கிறத இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடிட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த அப்பன் பிளாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேஜ் பிளாப் அப்படிங்கிறது நமக்கு வெர்ச்சுவல் மிஷின்ஸில் இருக்கிற டிஸ்க்கை தான் வந்து நம்ம பேஜ் பிளாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த ஆர்டிக்கல் இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு புதுசாக இன்னொரு ஸ்டோரேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயும் போல் நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசோர்ஸ் குரூப் கேட்கும். சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸ் குரூப் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இங்கே கொடுக்கணும். Syed Cloud Tech Storage. ரீஜன் வந்து சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டேன். ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல காட்டும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜுக்காக இதை க்ரியேட் பண்ணுறோம், பிளாப் ஸ்டோரேஜுக்கா அல்லது ஃபைல்ஸுக்கா அல்லது டேபிள்ஸ் அண்ட் கியூஸ்க்கா அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிளாப் தான் பார்க்க போகிறோம், அதனால் நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எல்ஆர்எஸ், ஜிஆர்எஸ், ZRS அண்டு GZRS அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஆர்எஸ் அப்படிங்கிறது லோக்கல் ரெசிடென்ஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஸ்டோரேஜ், ஒரே டேட்டா வந்து 3 காப்பி எடுத்து வச்சுருக்கோம். ஒரே டேட்டா சென்டரில் வந்து சேம் டேட்டா சென்டரில் 3 காப்பி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எல்ஆர்எஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஜிஆர்எஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரைமரி ரீஜன் ப்ளஸ் காப்பி செகண்டரி ரீஜன். அதாவது ஒரு சேம் டேட்டாவை வந்து ப்ரைமரி ரீஜன்லேயும் செகண்டரி ரீஜன்லேயும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து ஜிஆர்எஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ZRS அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டோர்டு டேட்டா அக்ராஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் வித்தின் தி சேம் ரீஜன். சேம் ரீஜனில் மல்டிபிள் ஜோன்ஸில் வந்து
அந்த டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ZRS அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக ZRS அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மல்டிபிள் ஜோன் ப்ளஸ் மல்டிபிள் ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்கப் அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதே செலக்ட் பண்ணிக்கலாம், LRSே செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் கிரியேட் ஆகிடும். இங்கே கிரியேட் கொடுத்துடலாம். டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ்னு வருது. ஸோ டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் பிளாப் ஸ்டோரேஜுக்கு. ஸோ நம்ம பிளாப் ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. ஸோ அதுக்கு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும். இது டிப்ளாய்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு செட்டிங்ஸில் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு அலோ பிளாப் அனானிமஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து டிசேபிளாக இருக்கும், எனேபிள் பண்ணிடணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்கு ஆக்சஸ் லெவல் கொடுக்கணும். ஸோ இது எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கண்டெய்னர் கொடுக்கும்போது க்ரியேட் பண்ணும்போது நம்ம அந்த ஆக்சஸ் லெவல் செட் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டெய்னர் மட்டும் இப்போ க்ரியேட் பண்ணலாம். இங்கே போய்ட்டு ஸ்டோரேஜில் போய்ட்டு கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் கண்டெய்னர்னு வரும். ஆட் கண்டெய்னர். கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் சொன்ன இந்த ஆக்சஸ் லெவல் இதுதான், இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து எனேபிளாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆக்சஸ் லெவல் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ ப்ரைவேட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த பிளாப்ல ஸ்டோர் போடுற ஒரு ஃபைலை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிளாப் அனானிமஸ் ரீட் ஆக்சஸ் ஃபார் பிளாப் ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரீட் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு நமக்கு URL மட்டும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரீட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மீதி அந்த கண்டெய்னரில் இருக்கிற அந்த மீதி ஃபைல்ஸில் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. 3வது ஆக்சஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்கே நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்துடலாம், ரீட் ஆக்சஸ் கொடுத்துடலாம். அந்த கண்டெய்னரில் இருக்கிற எல்லா ஃபைலையும் அங்கே வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 3 ஆக்சஸ் லெவல். ப்ரைவேட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரைவேட்டாக இருக்கும். நம்ம வந்து தனியாக வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் தனியாக ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்பைரி டைம் இதெல்லாமே வச்சு செட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே கோடில் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கண்டெய்னர் மட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே கண்டெய்னர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.